மாஸ் கம்யூனிகேஷன் மூலமாக உலகத்தில் இருக்க பல்லாயிரம் கோடி மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற பல்லாயிரம் கோடி மக்களுக்கு இந்த மெசேஜ் வந்து பாஸ் பண்ண முடியுது இந்த மாஸ் கம்யூனிகேஷன்னால அப்படின்னு சொல்கிறாங்க. How are these messages sent? எப்படி இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பப்படுது அப்படின்னா, they are sent through different forms of mass media such as newspaper, magazines, films, radios, televisions and internet. Media is the plural of word medium or means of communication. ஸோ இந்த அளவுக்கு கம்மியான நேரத்தில் அத்தனை பேர்த்துக்கும் இந்த கம்யூனிகேஷன் எப்படி போய் ரீச் ஆகுது அப்படின்னாக்கா நியூஸ் பேப்பர், மேகசின், ஃபிலிம்ஸ் தட் இஸ் மூவிஸ் மூலமாக, ரேடியோ, டெலிவிஷன் அண்ட் இன்டர்நெட் மூலமாக இது வந்து டக்குன்னு எல்லாராலையும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேட்டம் இந்த வேர்டு மீடியாங்கிற வேர்டுங்கிறது இன்னொரு வேர்டோட ப்ளூரல். என்ன வேர்டோட ப்ளூரல்னா மீடியம் அப்படிங்கிற வேர்டோட ப்ளூரல் தான் மீடியா. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். நிறைய மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது, அதுதான் இங்கே குறிக்குது. இப்போ கீழே ஒரு பிக்சர் பார்க்கலாம். இதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் மீடியா இருக்குது. மைக் இருக்குது, அதாவது ஆடியோ மீடியா. ஃபிலிம் ரோல் இருக்குது, தட் இஸ் மூவிஸு. அப்புறம் டிவி இருக்குது, ரேடியோ இருக்குது, டிஷ் ஆண்டனா இருக்குது, கேமரா இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மாஸ் மீடியாவில் இருக்க ஒரு டைப்ஸு. இது மாஸ் கம்யூனிகேஷன் கொடுக்குது. ரைட். Means of communication is also called channel of communication. Mass communication can therefore also be defined as who says what, in which channel, to whom, with what effect. ஸோ ஒரு மாஸ் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னா, முதல்ல இது ஒரு சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த மாஸ் கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா முதல்ல யார் சொல்கிறா, என்ன சொல்கிறாங்க, எதில் சொல்கிறாங்க, அதாவது எந்த சேனலில் சொல்கிறாங்க, யாருக்கு சொல்கிறாங்க, இந்த சொல்கிறது மூலமாக என்ன எஃபெக்ட், இந்த 5 விஷயமும் கிளியராக இருந்தால் தான் அது ஒரு பர்ஃபெக்டான கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹூ இருக்குது, அப்புறம் சேஸ் வாட் இருக்குது, அப்புறம் இன் விச் சேனல் இருக்குது, அப்புறம் டு ஹூம்னு இருக்குது, அப்புறம் வித் வாட் எஃபெக்ட்னு இருக்குது. ஸோ ஹூ அதாவது யார் கம்யூனிகேட் பண்ணுறா, அதுதான் கம்யூனிகேட்டர்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த சேஸ் வாட் என்ன சொல்கிறாங்க, என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அந்த கம்யூனிகேட்டர். அப்புறம் எந்த சேனல்லாம் நீங்கள் பார்க்குற டிவி பார்க்குற சேனல் கிடையாது, அது வந்து ரேடியோவா இல்லை டிவியா இல்லை மூவியா இல்லை மேக்சினா இல்லை நியூஸ் பேப்பரா, இந்த மாதிரி தான் சேனல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை விட டு ஹூம் யாருக்காக சொல்கிறாங்க, அந்த மெசேஜ் யாருக்காக சொல்கிறாங்க. யாருக்காகனாக்கா எல்லா மெசேஜும் மக்களுக்கு தேவைப்படாது. சில மெசேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படலாம், சில மெசேஜ் பார்த்திங்கனாக்கா பொலிட்டிஷியன்ஸுக்கு தேவைப்படலாம், சில மெசேஜ் பப்ளிக்கு தேவைப்படலாம், அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு தேவைப்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ யாருக்கு அந்த மெசேஜ் சொல்கிறாங்க அந்த கம்யூனிகேட்டர், அப்புறம் அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது தான்